மதுராந்தகத்தில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் நிலையில் இந்த பகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி அனைத்து பகுதிகள் அனைத்து தரப்பு மக்களும் கூட திமுக அரசாங்கத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறது தான் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு மக்கள் கொடுத்துக்கின்ற ஆதரவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு தமிழக மக்கள் சார்பில், தமிழ்நாட்டின் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வருக வருக என அன்போடு அவரை வரவேற்கின்றோம். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சிக்கு விடைவெடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்தலத்தில் போட்டிருக்காரு. எப்படி பாக்குறேன்? ஏன்னா வர முன்னாடியே இந்த பதிவை போட்டிருக்காரு. அதான் நான் சொன்னேன்ல, திமுக வீட்டுக்கு செல்லுகின்ற இந்த கூட்டம், இந்த கூட்டம் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம். திமுகவை அரசியலிருந்து, இந்த ஆட்சியிலிருந்து வெளியேற்றுகின்ற இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் ஒரு தொடக்கமாக இருக்கும். இந்த கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதி உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் ஏதாவது வெளியாக வாய்ப்பு? ஆனா இது ஒரு பிரச்சார மிகப்பெரிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் என்ன பேசுவார் என்று நம்ம பொறுத்திருந்து, உங்களை மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுவோம். அது வந்து பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் தமிழக வளர்ச்சிக்கான பொதுக்கூட்டம், தமிழக மக்களுடைய நலனுக்கான பொதுக்கூட்டம். தமிழகத்தில் வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி பின்னோக்கி சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மேம்பாடானது பின்னோக்கி சென்றிருக்கிறது. அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு, தமிழ்நாட்டினுடைய பெருமையை மீட்டெடுப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அவசியம் என்று மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.